தமிழக அரசும் காவல்துறையும் தயவு செஞ்சு மக்களுக்காக வேலை செய்யுங்க. நாங்கள் தான் வரி பணம் கொடுக்குறோம். எங்கள் பணத்துல தான் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் என்ன டிஎம்கேட்ட சம்பளம் வாங்குறீங்களா? ஸ்டாலின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பணம் போட்டு தரான்னு எனக்கு தெரியல. ஏன் நீங்கள் ஸ்டாலினோட அரசுக்கு வேலை பார்க்குறீங்க, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆகவே மக்களுக்கு உழைங்க. எல்லாரும் வாயை கட்டி கை கட்டி வாய் பொத்திட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்லாம் எது நியாயம் தருமன்னு யோசிக்காம பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் ஒரு காவல்துறை அதிகாரி கூடங்க, டிஜிபிலேருந்து ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி கூட அந்த குற்றவாளியை பற்றி தகவல் இன்னும் சொல்லவே இல்லை. அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கு. ஆகவே தமிழகம் முழுக்க மாணவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மாணவிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். எல்லா பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் நியமனம் உடனடியாக செய்ய வேண்டும். இன்னும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் அரசோட தலையீடு இருக்கவே கூடாது. கல்வியில் போய் நீ அரசியல் செஞ்சு என்ன பண்ண போகிற? அதனால் அரசோட தலையீடு இருக்கக்கூடாது. இன்னும் மாணவர்களுக்கு இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் ஆட்சி உடனடியாக கலைக்க வேண்டும்ன்றதை நாங்கள் முன்னிலை வச்சு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இந்திய நாடு முழுக்க போராட்டம் செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.